ஹாய் ஹலோடா சில குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மேட்ச் பாயிண்ட் சீரிஸோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். தேவையெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். வாங்க டேரக்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம எதில் முடிச்சிருப்போம்னா, பே வந்து சன்னை வெளியே கூப்பிட்டு மெடிசன் கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் உள்ளேருந்து அவன் எட்டி பார்க்க ஏன் வெளியேருந்து எட்டி பார்க்க ஒரே சைட்டாக தான் இருந்திருக்கும். ஓகே வாங்க நம்ம டேரக்டா இப்போ இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். 2 பேரும் சைட் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு தான் இப்போ காட்டுறாங்க. இப்போ அவங்க 2 பேருமே சைட் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட பே வந்து அவனோட ரூமில் டெஸ்கில் உட்காந்து ஃபோன் தான் பார்த்துட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் நம்மளோட சன் வந்து பேக்கு ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பான். அதை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிட்டான். இவன் எனக்கு கொடுக்கானு சொல்லி செம்ம ஹாப்பியில் உடனே அக்செப்ட் பண்ணிட்டான். அக்செப்ட் பண்ணிட்டு அவனோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே போஸ்ட் எல்லாத்தையுமே கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் வந்து நிறைய போஸ்ட் போட்டிருக்கான். அது அவ்வளோத்தையும் பார்த்துட்டு இவன் என்ன இவனோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். சரி ஓகே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே தெரியாம அவனோட ஃபோட்டோ ஒன்றுக்கு கை தடவி லைக் போட்டான். ஓமை கார்டன் திரும்ப அன்லைக் பண்ண போவான். ஆனா என்ன பிரயோஜனம், அதுக்குள்ள ஒரு மேல ஒரு மெசேஜ் வந்துடும், சன் இதை பார்த்துட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டான். அதை பார்த்துட்டு நீ ஏன் இவ்வளோ ஃபாஸ்டா இருக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுவான். அப்படியே எங்க சன்னை பார்த்தோன்னா சன்னும் சேம் தான். அவனும் உட்காந்து ஃபோனை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியே நம்மளோட பே வந்து கொடுத்துருப்பான்ல ஒரு மெடிசன், அதை அப்படியே பக்கத்தில் வச்சு ஒரு ஃபோட்டோமே எடுப்பான். எடுத்துட்டு அதை போஸ்ட் பண்ணலான்னு போவான். அப்போ லாக் பண்ணிடுவான் ஃபோனை. அதில் வந்து டிஸ்பிளேல அவனோட ஃபேஸே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா அதில் பார்த்துட்டு நீ ஏன் இப்போ தேவையில்லாமல் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவனை பார்த்து அவனே கேட்டுட்டு அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு அப்படியே போய் பெட்டில் படுத்து தூங்கிவான். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல நம்மளோட போட் தான் டிஷ் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். அங்கேருந்து போட்டோட அப்பா வேகமாக நடந்து வராங்க. வந்து நம்மளோட பேயை பார்த்து என்கிட்ட பேஸ்ட்டும் அப்புறம் கொஞ்சம் ஷாம்புவும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏன் போகணும், நீங்கள் போட்டை சொல்லுங்க அப்படின்பா. அதுக்கு போட் டிஷ் வாஷ் பண்ணிட்டு இருக்கான்ல, நீ போய் வாங்கிட்டு வந்தா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அப்பா எனக்காக இதை மட்டும் பண்ணிடா, ஆல்ரெடி என் ஷாம்புல நான் தண்ணியை ஊற்றி அதை தான் திரும்ப மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் வாங்கிட்டு வாடா அப்படிம்பாங்க. சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எந்திச்சு கிளம்பி போவான். வெளியே போய் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஹெல்மெட் போடுவான். போடும்போது கூட சார் அப்படியே லவ் ஃபீலிங்கோட நம்மளோட சன் வெளியே நிற்பானா, விண்டோவில் அவன் ஃபேஸ் தெரியுமான்னு அவங்க வீட்டு விண்டோவையே தான் ஊற்று பார்த்துட்டு கிளம்பி போவான். பைக்கில் அவன் அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் நோட் பண்ணுவான், சைடில் சன் நடந்து போயிட்டு இருக்கத. அவனை பார்த்தோன்னா என் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு நீ எங்கே போயிட்டு இருக்க அப்படி, வீக்கெண்டில் கூட நீ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியே தான் ஆகணுமா அப்படிங்கிறோன்னே, உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, அதை பற்றி நீ ஏன் கேட்க அப்படின்னு கேட்பான். நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க, நம்ம எதுவும் சமாதானமாக பேசலாம் நீ தானே சொன்ன, இப்போ என்ன எதை இப்படி பேசுவேன் அப்படின்னு கேட்பான். உடனே சரி ஓகே நான் இப்போ ப்ராக்டிஸ் வீக்கெண்ட்லேயும் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னா, ஓ சரி ஓகே வேணா உன்னை ட்ராப் பண்ணிடுவேன், நான் பேஸ்ட்டு தான் வாங்க போகிறேன் அப்படிம்பான். நானா உன் கூடயா, இல்லை நான் வரல அப்படிம்பான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் அந்த வழி தான் போவேன், நீ வா கூட, நான் உன்னை ட்ராப் பண்ணிடுவேன், ஆல்ரெடி பாரு எவ்வளோ ஹாட்டாக இருக்குன்னு, வான்னு கூப்பிட்டோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடி ஏறிக்குவான். 2 பேருமே பைக்கில் போவாங்க. பே வந்து ஆவரேஜாக தான் ஓட்டுவான். ஆனால் என்ன சன் பின்னாடி இருந்த உடனே வேணும்னே பிரேக் போட்டு 2 பேரும் இடிக்க வச்சுக்கிட்டே இருப்பான். அவன் அப்படி கடுப்பாய் பார்த்து ஓடிட்டான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா போவாங்க. ஃபைனலி 2 பேருமே அந்த பிளேஸ்க்கு போயிட்டாங்க. அது ஒரு மாதிரி ஸ்ட்ரீட்மே இருக்குது. அங்கே வச்சு சன் கிட்ட ஒரு பையன் வந்து நீங்கள் சன் தானே, நீங்கள் வந்து டென்னிஸ் கேம்லாம் விளையாடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாம் அப்படின்னு சன்னும் சொல்லுவான். அந்த டைமில் பே வந்து உள்ளேருந்து வெளியே வந்து எட்டி பார்ப்பான். பார்த்தவொன்னே அவனுக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். பிகாஸ் இவங்க 2 பேருமே க்ளோஸாக நின்று பேசுறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். இவன் வந்து எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், நானும் கண்டிப்பாக இந்த காம்படிஷனில் கலந்துக்குவேன், உங்க கூட வந்து காம்படிட் பண்ணணும், அதான் என் ஆசை அப்படிங்கிறதே பேசுவான். அதுக்கு நம்மளோட சன் கூட ஓகே கண்டிப்பாக நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. அதான் அவன் அப்படி என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஊத்து பார்த்துட்டு இருப்பான். அத்தாலும் பரவாயில்லையே பையன் ஏதோ கிஃப்ட் கொடுக்குறமே அவ்வளோக்குள்ள பக்கத்தில் வந்து மூஞ்சி கிட்ட வச்சு பார்க்கான். அதை பார்த்தோன்னா ஃபேன்னு ஒரு நிமிஷம் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் இங்கே வந்து நிற்கன்னு கேட்டோன்னே, இதே உங்கள் அப்பா வீட்டுதோட இல்லை கேட்கேன், நான் எங்கே வேணா வந்து நிற்பேன், இந்த ஃபுல் டவுன் என்ன உங்கள் அப்பாவோட தான் நினச்சிட்டு இருக்கியோ அப்படிங்கிறமே கேட்பான். கேட்ட உடனே அவன் என்னடா பேசுறங்கமே இப்போ அவனும் பார்ப்பான். இந்த பையனும் அதை தான் பார்த்துட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னா அந்த பையன் என்னடா இது, சரி ஓகே நான் கிளம்புறேன், ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் உங்கள் கூட எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சன்கிட்ட கேட்பான்.
சன்னு உடனே ஓகே ஷுவர்பான். உடனே அந்த பையன் ஃபோனை கிட்ட கொடுத்து, நீங்கள் எங்கள் 2 பேரும் ஒரே ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுக்கீங்களான்னு கேட்பான். அதனால இவன் பார்ப்பான். அதனால சரி கொண்டா அப்படின்னு கையிலேருந்து வாங்கிட்டு போய் ஃபேஸ் அவ்வளோக்குள்ள டெரராக வச்சு அவன் ஃபோட்டோ 2 ஃபோட்டோ எடுப்பான். எடுத்துட்டு ஃபோனை அவன்கிட்ட கையில் கொடுப்பான். கொடுத்த உடனே அந்த பையன் அதை பார்ப்பான். அந்த நம்மளோட சன் வந்து ஃபோட்டோ ஓகேவா இல்லை நம்ம வேறு ஃபோட்டோ எடுத்துக்குவோம் அப்படின்னு கேட்பான். ஆனால் அவன் கொஞ்சம் கூட இல்லை வேண்டாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன் வேகமாக போயிடுவான். போகிறதுக்கு முன்னாடி அந்த பையன் நான் உங்களை கண்டிப்பாக டேக் பண்ணிடுவேன், நான் உங்களை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஓகே பாய்னு இவனும் சொல்லுவான். இவனும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். அவன் கிளம்புன உடனே நம்ம தலை ஒரு டைப்பை பார்த்துட்டு நீ என்ன அவ்வளோ ஃபேமஸான அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆமாம், எனக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணுவாங்க, டென்னிஸ் டிப்ஸ் எல்லாம் பற்றி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே என்னோட ஃபோட்டோ என் கூட ஃபோட்டோஸும் எடுத்துக்குவாங்க அப்படின்னா, அப்போ நீ அவங்கள பார்த்தா அவங்க கேட்கும்போது உன்னோட இன்ஸ்டா ஐடியும் கொடுப்பியான்னு கேட்டா, ஆமாம் கண்டிப்பாக அவங்க டிஎம் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை எடுத்து காட்டுவான். பார்த்தியா எனக்கு எவ்வளோ பேர் டிஎம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டுவான். அதை பார்த்தோன்னே நம்ம பேக்கு உள்ளேருந்து வெளியே வரைக்கும் மொத்தமாக ஃபயர் ஆகிட்டு அதை பார்த்ததுமே அவன் தலையில சும்மா ஃபிங்கரை வச்சு பிஞ்ச் பண்ணிட்டு அவன் போயிடுவான். இவன் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறத அவனையும் பார்ப்பான். அவன் கிளம்பி போயிடுவான். இப்போ நைட் ஆகிட்டு நைட்டு 2 பேருமே ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து சன்னோட இன்ஸ்டாவை பார்த்துட்டு ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கான். அதில் வந்து அந்த பையன் கூட சன் ஃபோட்டோ எடுத்துருப்பான்ல அதை போட்டு வச்சிருக்கான். அதை பார்த்தோன்னே இவனுக்கு கடுப்பாயிட்டு உடனே அவன் உனக்கு டிஎம் பண்ணானா அப்படின்னு கேட்ட உடனே சன்னும் ஆமா அவனுக்கு டிஎம் பண்ணான்னு அவன் கடுப்பாயிட்டான். அதனால போனை தூக்கி போட்டான் கீழே. போட்டுட்டு சே அப்படின்னு இருப்பான். அதுக்குள்ள இன்னொரு சவுண்டு கேட்கும். என்னடான்னு எடுத்து பார்த்தா அந்த பையன் நீயும் நானும் பாய் ஃப்ரெண்ட்ஸான்னு என்கிட்ட கேட்டிருக்கான் அப்படிங்கிறதுமே சொல்லிட்டு அந்த ஒரு போட்டோவை அனுப்புனான். ஆக்சுவலா அந்த போட்டோ என்னன்னா இவன்கிட்ட போனை கொடுத்து போட்டோ எடுக்க சொன்னதுக்கு அவன் போட்டோ எடுக்காம ஃபேஸை சீரியஸா வச்சுட்டு செல்ஃபி எடுத்து கொடுத்துருக்கான். அதை பார்த்தோன்னதான் அந்த பையன் பயந்து போயிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போனை தூக்கிட்டு ஓடி போயிட்டான். அப்படியே 2 பேருமே அதை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட சன் வந்து நான் அவன்கிட்ட எப்படியுமே பேச எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுமே அனுப்புறான். அதை பார்த்த உடனே நம்ம பேக்கு குளு குளுன்னு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம அப்படியே அதுக்கு மேல குளு குளுன்னு இருக்கும் போது அப்படியே 2 பேருமே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா நம்மளுடைய சன்னை வந்து அவங்க அப்பா தான் கூப்பிட்டு வந்து கார்ல விட்டுட்டு போறாங்க. பட் அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நீ ப்ராக்டிஸ்லாம் போகாத, நீ ஸ்கூல் முடிச்சோன்னே ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வந்துடு, உன்னோட கையை நீ ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவனும் பா எனக்கு தெரியும்பா, நீங்க எத்தனை தடவை தான் சொல்லுவீங்க, ஐ நோ தேட் அப்படின்னு சொல்லுவான். ஒன்று அவங்க அப்பா பார்ப்பாங்க. பார்த்துட்டு சரி ஓகே போயிட்டு வாங்காங்க. அதுக்கு நம்மளோட சன் வந்து நீங்க எனக்காக தினமும் இப்படி வந்து ட்ராப் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்க நாளைக்காகி இப்படி ரெஸ்டாரண்ட்டை மூடிட்டு வராதீங்கப்பா அப்படிம்பாங்க. அதுக்கு நம்மளோட அப்பா வந்து அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் அதை கண்டிப்பா என்னோட பிஸ்னஸை நான் பார்த்துக்குவேன், நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத போன்னு அவங்க அப்பா அவனை விரட்டி விட்டுருவாங்க. அவனும் வெளியே வந்துடுவான். வெளியே வந்துன்னா அவன் உள்ள என்டர் ஆகும்போதே 2 பசங்க வந்து சன் வந்து தோத்துட்டானுமே தெரியுமா, அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு டேலண்ட்லாம் கிடையாது, அவனை ஓவராகவே எல்லாருமே பேசுறாங்க, ஓவர் வெயிட் பண்றாங்க அப்படிங்கிறதுமே பேசுவாங்க. அதை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். பட் இருந்தாலும் எதுவுமே சொல்லாம நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுவான். அவனுக்கும் பேக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ அங்க பே அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பான். அவன் வேகமா வந்து அவன் வந்து அந்த சீன்ல வந்து அந்த பசங்க மேல கை போடுவான். ஆக்சுவலி அது பார்த்தோன்னு சத்தியமா செம்ம ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு எனக்குலாம். அப்படி வந்து கை போடுவான். போட்டு ஓ அப்படியா, அவன் எல்லாருமே ஓவர் வெயிட் பண்றாங்களா, அப்போ நீங்க என்ன பண்றீங்க, நீங்க 2 போய் அவன் கூட மேட்ச் ஒரு தடவை வச்சுக்கோங்க, நீங்க தான் சொல்றீங்கல்ல அவன் எனக்கு அவ்வளவு சீன் கிடையாதுன்னு, அப்போ நீங்களே விளையாண்டு ஜெயிக்க வேண்டியதானே அப்படிங்கிறதுமே பேசுவான். ஒன்னு அந்த பசங்க அது வந்து அப்படிங்கிறதுமே பார்ப்பானுங்க. உடனே தெரியல தேவையில்லாம அடுத்தவங்களை பத்தி பேச ஸ்டாப் பண்ணிட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க, படிக்கிற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கிருந்து விரட்டிடுவான். இது எல்லாத்தையுமே நம்மளோட சன் வந்து அங்க இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப ஹாப்பியா இருக்கா, அப்படி அப்படி ஒரு ஃபீலிங்கோட
எப்படி சொல்ல, ஆ அண்ணனும் நோக்கினான் அவனும் நோக்கினான் அப்படின்னு டைலாக்ல அதே மாதிரிதான். இங்க இருந்து சன் நோக்க, அந்த பக்கத்துல இருந்து பே நோக்க, கண்ணும் கண்ணும் நோக்கியான்னு அப்படி ஒரு சின்ன இதுவுமே வரும். அதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் அடுத்த சீன்ல 2 பேருமே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ சன் பேய பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ் எனக்கு நீ சப்போர்ட் பண்ணதுக்கு அப்படின்னு கேட்ட உடனே, நான் உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல. அவங்க என்ன பத்தியும் தானே பேசுனாங்க. அவங்க வந்து என்னோட டேலண்ட்ட காம்ப்ளிமெண்ட் பண்ணதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாரி காமெடியா பேசுவான். உடனே அவன் சிரிப்பான். 2 பேருமே சிரிப்பாங்க. சிரிச்சுட்டு அந்த சீன் அப்படியே முடிஞ்சிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம கோச் காங் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு பையன் வந்து பேசிட்டு இருப்பான். அப்போ கோச் கேட்பாங்க, நீ ரஷ்யால தான் இருக்கியா, கண்டிப்பா வா அப்படின்னு கேட்டோடனே, ஆமா நான் என் பேரண்ட்ஸ்ட டிஸ்கஸ் பண்ணிட்டேன், நான் இதுல கலந்துக்கிறேன், நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத பேசுவேன். ஆக்சுவலி அந்த மேட்ச் வந்து எப்படின்னா, மொத்தம் டென்னிஸ்ல 2 மேட்ச் இருக்கு. ஒன்னு வந்து டபுள்ஸ் இருக்கு, இன்னொன்னு சிங்கிள்ஸ் இருக்கு. அந்த சிங்கிள்ஸ்க்காக தான் நம்மளோட பே அண்ட் சன் 2 பேருமே காம்படிட் பண்ணிருப்பாங்க. அதுல கூட நம்ம பே வின் பண்ணி அந்த சிங்கிள்ஸ் மேட்ச்ல கலந்துக்கிறதுக்காக இருந்திருப்பான். அந்த டபுள்ஸ் மேட்ச் இருக்குல்ல, அதுல வந்து இந்த பையன் நேம் வந்து கென். இந்த பையனும் இன்னொரு பையனும் ப்ளே பண்றதா இருந்துச்சு. பட் இந்த பையன் வந்து இப்போ இல்ல, நான் இதுல கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணிட்டான். இதை இவங்க இப்போ வந்து இப்போ பேசிட்டு இருக்கும்போது அங்கேருந்து சன்னோட அப்பா போட்டோ கொண்டு வந்துட்டு வராங்க. வந்த உடனே காங்க பார்த்தோன்னே குட் மார்னிங் கோச்சுங்காங்க, இவனும் குட் மார்னிங்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்போ இவங்க 2 பேரும் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கோச் கிட்ட வந்து நம்ம சன்னோட அப்பா பேச ஸ்டார்ட் பண்றாங்க. உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது, சரி ஓகே நீ மேட்சுக்கு டீம்லாம் எடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆமா நான் எடுத்தேன், பட் ஏன்னா ஒரு பையன் மட்டும் இப்போ டபுள்ஸ்லேருந்து வரலன்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டான். அப்ப என்ன பண்ணி இப்போ எடுக்கணும், ஸ்கூல் டீம்ல இன்னொரு பையன் எடுக்க வேண்டியது இருக்குல்ல அப்படின்னா, ஆமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ என் பையன் நல்லாவே ட்ரைனிங்ல இருக்கான், அவனுக்கு தெரியும்ல. ஆமா தெரியும், அவன் நல்லாவே ட்ரைனிங் எடுத்திருக்கான், டிராஃபிக்ஸ்லாம் கண்டிப்பா வாங்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அவனை பத்தி நல்லா பேசிட்டு இருக்கும்போது ஆம், இவன் வந்து என்ன சொல்லுவான்னா, சாரி இவன்லாம் சொல்லக்கூடாது, அவங்க வயசுல மூத்தவங்க. சன்னோட அப்பா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பேசாம என்ன பண்ணு, என் பையனை வந்து நீ அந்த சிங்கிள்ஸ்ல போட்டு அந்த டபுள்ஸ்ல தான் இந்த பையன் போயிட்டாலும் இதுல பேய போட்டுருங்கமே சொல்லுவாங்க. இவனும் கேட்டுட்டு அப்படியே ஷாக்ல இருப்பான். ஆனா நமக்கு ஆல்ரெடி பிளேயர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிட்டோமேங்க பேசுவான். மேட்ச் என் பையன் நல்லா விளையாடுவான்னு உனக்கே தெரியும், அவன் ஆல்ரெடி ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் விளையாடுறான். ஆக்சுவலி நான் இந்த விஷயத்துல ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம்னா, நம்மளோட பே வந்து ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல வந்து அவனும் விளையாண்டுருப்பான், டென்னிஸ் விளையாண்டுருப்பான். அதுக்கு வந்து குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இல்ல நான் ப்ளே பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அவன் வந்து ஆர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆயிட்டான், கேம்ஸ்லாம் வேண்டான்னு. இதை நான் போன எபிசோட்லயே சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நான் கொஞ்சம் அம்னிஷா கேஸ் அதனால மறந்து போயிட்டேன், ஸோ சாரி. ஓகே நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ள வந்துடலாம். இதெல்லாம் பேசிட்டு சன்னோட அப்பா வந்து ஃபுட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து அந்த டேபிள்லயே வச்சுட்டு போயிடுவாங்க. காங் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்சோம். அங்கேருந்து நம்ம பே வந்து வருவான். கோச் நான் கூட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னா, ஆமா நான் கூட உன்ட்ட ஒண்ணு பேசணும், ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் அப்படிங்கிறதே சொல்லுவான். ஓகேன்னு அவனும் பார்ப்பான். ஆக்சுவலி நம்ம பே வந்து இந்த மேட்ச்ல இருந்து வித்ட்ரா பண்ணதான். பட் அதுக்காக நம்ம கோச் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ வந்து டபுள்ஸ் ப்ளே பண்ணு, நம்மளோட சன் வந்து சிங்கிள்ஸ் ப்ளே பண்ணிட்டோன்னு இவன் செம்ம கடுப்பாயிருவான். ஆனா நான் தானே ஜெயிச்சேன் அப்படின்னு, இல்ல இது உன்னோட ஃபர்ஸ்ட் இயர் மேட்ச்ல, அதான் உனக்கு ஈஸியா இருக்கணும், அதுக்காக தான் அப்படின்னு சொன்னமே சொல்லுவான். அப்போதான் நம்ம பே செம்ம கடுப்பாயிட்டு அப்படி பார்ப்பான். நம்ம நம்ம கோச் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்கல்ல, அந்த ஃபுட்ல வந்து அவங்க கடை பேர் இருக்கும், அதாவது சன்னோட அப்பாவோட கடை பேர். அதை பார்த்தோன்னா சன் தான் இதை பண்ணிப்பானு கடுப்புல தான் போயிட்டு இருப்பான். போகும்போது போயிட்டு இருப்பான். அப்போ வந்து நம்ம சன்னும் கென்னும் பேசிட்டு இருப்பாங்க. கென்னா அந்த பையன் வித்ட்ரா பண்ணல அந்த பையன், அவனும் இவனும் பேசிட்டு இருக்கும்போது நான் இப்படி வித்ட்ரா பண்ண போறேன், நான் லா படிக்க போறேன் அப்படின்னு பேசுவான். ஓ அப்படியா அப்படிங்கிறது 2 பேசிட்டு இருக்கும்போது அங்கிருந்து நம்ம பே போறது நம்ம சன் வந்து பார்த்துட்டான். ஓகே நான் இப்போ வந்து தெரிஞ்சுட்டு வேகமா ஓடுவான். ஓடி போய் ஒரு நிமிஷம் நின்று அப்படிங்கிறதையும் பிடிச்சி இழுப்பான். நின்ன உடனே என்னன்னு கேட்பான். உடனே நீ வித்ட்ரா பண்ணிட்டியானோன்னா இல்ல அப்படின்பான். அப்போ நீ வித்ட்ரா பண்ணலன்னா கென் மேட்ச்ல கலந்துக்கல, நீ வேணா டபுள்ஸ் ப்ளே பண்ணோடனே இவனுக்கு கடுப்பாயிட்டு, அப்ப இவன் தான் இந்த வேலையை பார்த்துருக்கானா, அப்ப நீ தான் இது பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கோவத்துல ஃபக்கு யூ ஃபக் பீச் அப்படிங்கிற வேர்ட்ஸ் கொஞ்சம் மோசமான வேர்ட்ஸ்னே சொல்லலாம். அப்படிங்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அவனை திட்டுவான். திட்டின உடனே இவன் கடுப்பாகி அடிச்சிட்டான்.
சன் வந்து பேயை அடிச்சோடனே பே திருப்பி அடிச்சிட்டான். அப்ப அங்கிருந்து ஒரு பையன் வந்து 2 பேரும் புடிச்சிட்டான். புடிச்சிட்டு ஸ்டாப் பண்ணுங்கன்னு டீச்சர் கிட்ட கொண்டு போய் விட்டாச்சு. டீச்சர் 2 பேரும் உட்கார வச்சுட்டு பாக்காங்க. 2 பேருக்கும் வாய்க்கிட்ட அடிபட்டு அடி பிங்கிஷா லைட்டா ப்ளீட் ஆகவே இருக்கு. அங்கேருந்து நம்மளோட சன்னோட அப்பா வேகமா வந்து, நீ என் பையனை எப்படி இப்படி அடிச்சுக்கலாமே அவங்க வந்து கத்துறாங்க. அங்கேருந்து நம்ம பேயோட அப்பா கரெக்டா வந்துட்டாங்க. அவங்கள வந்து அதே மாதிரிதான் என் பையன் என்ன இப்படி அடிச்சு வச்சிருக்கானே உன் பையன்னு சொல்லிட்டு அவங்க கத்த இவங்க கத்தல. நீ என்னத்த பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க, நீ பிள்ளைய இப்படிதான் வளர்ப்பியா, வயலன்ஸ் தான் பெஸ்ட் வேயோ, பேசியான் தீர்க்க தெரியாதோ அப்படிங்கிறதே 2 பேரும் மாத்தி மாத்தி சொன்ன டெய்லேக்கே சொல்லி சொல்லி காமெடி பண்ணிட்டே இருப்பாங்க. 2 பேரும் சண்டை போட்டோன்னே அந்த மேமும் ஸ்டாப் இட்னு கத்துவாங்க. ஆனா கண்டுக்கவே இல்லை. கடைசியில் உள்ளந்து பிரின்சிபலே வெளியே வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிறதே பேசிட்டு நான் 2 பேர்த்தையும் தனித்தனியா பேசணும் அப்படிங்கிறதுமே ஃபர்ஸ்ட் பே அண்ட் பேயோட அப்பாவை கூப்பிட்டு உள்ள போயிருவாங்க. உள்ள கூப்பிட்டு போய் விசாரிப்பாங்க என்ன விஷயம்னு. அப்போ இவன் சொல்லுவான் என்ன காரணம் சொல்லும்போது தான் இந்த கோச் காங்கால தான் இவ்வளவு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவான். இப்படி தேவையில்லாம இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னா, ஓ அப்போ உன்னை சிங்கிள்ஸ்ல இருந்து டபுள்ஸ்க்கு மாத்திட்டாங்க, நீ வந்து ஜெயிச்சோம் அதானே அப்படின்னா, ஆமா ஈவன் நான் வித்ரா பண்ணலாம் தான் இருந்தேன், பட் இருந்தாலும் இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னா அவங்க அப்பா டென்ஷன் என்ன, நீ திரும்ப வித்ரா பண்ணலாம் நினைச்சா அது வந்து அப்பா அப்படிங்கிறத, சரி ஓகே நீ வெளியேதுன்னு சொல்லிட்டு அவனை உள்ள கூப்பிடுவாங்க. அவனை உள்ள கூப்பிட்ட உடனே சன் வந்து சொல்லுவான், இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது, இவன் என்கிட்ட இப்படி சொன்னா கடைசியில் இப்படி வந்து ஆயிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாதிரி சொல்லுவான். ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் விசாரிச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியே அனுப்பிட்டு நம்ம கோச் காங்கோ உள்ள கூப்பிடுவாங்க. கோச் காங்கோ உள்ள கூப்பிட்டுட்டு நீங்க பண்ணது கரெக்டா, என்ன விஷயம் கேட்டோம்னா, இப்படி சன்னோட அப்பா தான் வந்து பேசுனாங்க, நீ அதனால இப்படி பண்ணலாமா, உன்னை இது வந்து ஒரு மாதிரி பார்ஷியாலிட்டி பார்க்குற மாதிரி இருக்கு, இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி திட்டு உனக்கு பனிஷ்மெண்ட், உன்னோட ஃபர்ஸ்ட் இயர்ங்கிறதுனால நான் உன்னை வார்ன் பண்ணி விடுறேன், இதுக்கு மேலே இப்படி நடந்துச்சுன்னா உனக்கு கண்டிப்பா நான் ஜாபை விட்டு தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உனக்கு இதுக்காக பனிஷ்மெண்ட் உன்னோட சேலரியை நான் கட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. பாவம் அந்த பையன், எனக்கு என்னமோ அங்க பார்க்க உண்மையே பாவமா இருந்துச்சு. தென் அவங்க சன் பே அவங்க அப்பா எல்லாருமே உள்ள கூப்பிட்டு அந்த பக்கம் கோச்செல்லாம் நிக்க வச்சுட்டு இவங்க 2 பேர்த்தையுமே பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போதைக்கு அவனுக்கு கையில அடிபட்டிருக்கு சன்னு, நெக்ஸ்ட் வீக் அது சரியானதுக்கு அப்புறம் 2 பேருக்கு நடுவில் ஒரு மேட்ச் நடத்துவோம், 2 பேர்ல யார் ஜெயிக்கிங்களோ அவங்க சிங்கிள்ஸ் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எங்களுக்கு இது ஓகே தான் அப்படின்னு சன்னோட அப்பாவும் பேயோட அப்பாவும் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த மேம், நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை, நான் கேட்டது சன் அண்ட் பே கிட்ட தான் அப்படின்னு உடனே இவனுக்கு நோஸ் கட் ஆயிட்டு ஓகே அவங்க சைலண்ட் ஆயிடுவாங்க. உடனே பேயும் எனக்கு இதுல ஓகே தான், எனக்கு இதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவன் மேம் வந்து டைரக்டா சன்னை பார்த்து கேட்பாங்க, இதுல உனக்கு ஓகேவான்னு கேட்டோம்னா அவன் ஒரு நிமிஷம் அப்படியே சன் வந்து பேய பார்ப்பான், பார்த்துட்டு கொஞ்சம் யோசிப்பான். உடனே அவங்க அப்பா என்ன யோசிக்கிற, ஓகேன்னு சொல்லுன்னு சொல்லுவாங்க. அவனும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஓகே தான் மேம் அப்படின்ட்டுருவான். அவ்வளவுதான் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் தேவையில்லாம இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிடுவாங்க. போகும்போது சன் அண்ட் பேயை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு இங்க கூப்பிட்டு, நீங்க தேவையில்லாம பிரச்சனையாக்கிட்டீங்க இந்த சின்ன விஷயத்த, அதனால நீங்க என்ன பண்றீங்க, நீ உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு, நீங்க போய் பாத்ரூமை கிளீன் பண்ணுங்க ஸ்கூல் முடிஞ்ச உடனே அப்படின்பாங்க. அதுக்கு சன், நான் என்ன பண்ணேன், அவன் தானே தேவையில்லாம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்தான் அப்படிங்கிறது கேட்ட உடனே, ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே சண்டை போட்டீங்க, அதனால நீங்க 2 பேருமே கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிட்டு 2 பேருமே பாத்ரூம் கழுவ விட்டுருவாங்க. அவங்க 2 பேரும் கடுப்பாகி போவாங்க. 2 பேரோட அப்பாவுமே இப்ப வெளியே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அவங்க சன்னோட அப்பா வந்து கார்ல ஏறிடுவாங்க, பேயோட அப்பா வந்து போட் வந்திருப்பாங்க கூட, சோ அவங்கிட்ட வருவாங்க. வந்த உடனே என்னாச்சுப்பா தம்பிக்கு பெருசா ஏதாவது பிரச்சனையாங்கிட்டோன்னா, இல்ல அந்த அளவுக்கு மோசம் இல்ல அப்படிங்கிறதுமே பேசுவாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு போலான்னு பார்க்கும்போது அங்க சன்னோட அப்பா சும்மா, நீ சும்மா போனா நான் சும்மா விடுவேனாங்கிற மாதிரிதான் கார்ல ஹார்ன் அடிச்சுட்டு போனோடனே இவங்க கடுப்பாகி உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கத்துவாங்க. அதுக்குள்ள சன்னோட அப்பா போயிருவாங்க. இவங்க பார்த்துட்டு ஓகே வா போவோம்னு சொல்லிட்டு இவங்களும் காருக்குள்ள ஏற போவாங்க. அப்போ அங்கிருந்து கோச் வருவான், வந்துட்டு போட்னு கூப்பிடுவான். அவன் திரும்பி பார்ப்பான், நீ என்ன எதுக்கு ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. உடனே இவன் உன்னால தானே இவ்வளவு பிரச்சனை என் தம்பிக்கணும்னு, இல்ல நான் இப்படிலாம் நடக்கணும்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சுதானே அப்படி பண்ணிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஓகே அப்படின்னோடனே, நீ எதுக்கு என்கிட்ட என்ன இப்படி அவாய்ட் பண்ற, ஒரு மெசேஜ் பண்ணா கூட ஒன்னு ரிப்ளையும் பண்ண மாட்டேங்கன்னு. இல்ல நான் என் கிளாஸஸ்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதனாலதான் நான் வந்து எப்ப ஃப்ரீயா இருக்கேன்னு அப்ப மெசேஜ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். உண்மையாவே இந்த எபிசோட்லயும் எனக்கு எந்த சீன்லயும் அங்க பக்கம் சத்தியம் எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. பிகாஸ் அவாய்ட் பண்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு அவாய்ட் பண்றவங்களும் தெரியாது, நமக்கு
அவங்க நம்மள அவாய்ட் பண்றாங்க பட்சத்துல நமக்கு தான் அந்த ஃபீலிங் தெரியும். ஏன்னா எல்லாருமே என்ன அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால எனக்கு தெரியும். ஓகேவா? ஓகே வாங்க. நான் சொந்த கதை சொல்ல கதைன்னு போயிருந்தேன். நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். அப்படியே போட்டோட அப்பா வந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாதிரி பாக்காங்க முறைச்சுக்கிட்டு இருப்பாங்க. உடனே போட்டும் உள்ள வந்து உட்காந்துருப்பான். போட் உட்கார்ந்த உடனே உனக்கு நீ என்ன அவன்கிட்ட பேசிட்டு இருந்தோன்னா நான் ஜஸ்ட் அவன்கிட்ட ஹாய் தான்ப்பா சொல்லிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு. ஓ அவனுக்கு அப்போ உன்னை பத்தி தெரியுமா கிட்டேன்னா இல்லப்பா அதெல்லாம் தெரியாதுன்னு. ஓகே அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி என்ன தெரியும் தெரியலன்னு சொல்றேன் எனக்கு சத்தியமா புரியல. இவனோட ஸ்டடீஸ்ன்னு வரும்போது மட்டும் ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டா தான் பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் படிக்காம வீட்டுல இருக்கான்னு நினைக்கேன். எனக்கு தெரியல அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்க அப்பா வெளியே சொல்லாம படிக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்த பத்தி பேசிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. இங்க கோவம் வழக்கம் போல பாவமா நின்று பாத்துட்டு இருப்பான். அப்படியே நம்ம நெக்ஸ்ட் சீன் போனோம்னா நம்ம பாய்ஸ் பே அண்ட் சன் 2 பேருமே ஜாலியா உட்காந்து மாப் போட்டு இருப்பாங்க பாத்ரூம்க்கு. சன் பேய அப்படியே கூப்பிடுவான். ஆனா பே கண்டுக்கவே மாட்டான். ஸோ சன் சொல்லுவான் உண்மையாவே எனக்கு தெரியாது எங்க அப்பா இப்படி சொன்னதெல்லாம் அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம பே அதை இப்ப எதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இவன் சொல்லுவான் நீ இதை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே உன்னோட எஃபர்ட்ஸ் எதுவுமே வீணாக கூடாதுன்னு நான் நினைக்கேன் அப்படிங்கிறமே சன் வந்து பேகிட்ட சொல்லுவான். உன்னை பே கடுப்பாகிட்டு அப்படியா அப்படி நீ நினைச்சிருந்தனா எதுக்காக பிரின்சிபல் கேட்ட உடனே நீ திரும்ப என் கூட காம்படிஷன் பண்றேன் அப்படின்னு சொன்ன அப்படிங்கிறமே கேட்பான். அதுக்குமே சைலண்டா பார்த்துட்டே இருப்பான். அப்போ நீ எதுக்காக தேவையில்லாம சொன்ன நான் இதுல இருந்து வித்ட்ரா பண்ண போறேன் அப்படின்னு சன் கேட்பான். அதுக்கு நம்மளோட பே வந்து ஆமா நான் உண்மையாவே வித்ட்ரா பண்ணணும்னு நினைச்சேன். பிகாஸ் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் நான் வந்து இது ப்ளே பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிறவே சொல்லுவான். உடனே சன்னுக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆன மாதிரி ஆயிடுவான். ஸோ பே அதான் உடனே கேட்பான். நீ வந்து என்கிட்ட காம்படிட் பண்ணணும் நான் எதுக்காக இதை நீ விளையாடணும்னு நினைக்கிறேன்னா பிகாஸ் நீ என்ன காம்படிட் பண்ணி நீ என்னோட பெஸ்ட்டுன்னு நீ நிரூபிக்கணும்னு நினைக்க என்னோட நீ எல்லாத்தையுமே பெட்டர்னு நினைக்க அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு வேகமா இவன் கையில இருந்த மாப்பெல்லாம் கீழே தூக்கி போட்டு வேகமா போக பார்ப்பான். உடனே சன் கடுப்பாகி அவன் கையை பிடிப்பான். பிடிச்சிட்டு ஆமா நான் உன்னோட எல்லாத்தையுமே பெட்டர் தான் பிகாஸ் நான் எதையுமே பாதிலேயே விட்டுட்டு போகல. உனக்கு பிடிச்சா நீயே வருவ உனக்கு பிடிக்கலன்னா நீயே விட்டு போயிருவ மத்தவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு முக்கியமே இல்லைல்ல அப்படிங்கிறதுமே இவன் கேட்பான். அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதேதான் இன்னைக்கும் நடக்கு அப்படிங்கிறதுமே நம்மளோட சன் சொல்லுவான். உடனே பே என்னைக்கு அப்படின்னு கேட்பான். உனக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லணும்னா அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் போகும். ஃபிளாஷ்பேக்ல வந்து சன் வந்து பேர் சின்ன பசங்களா இருக்காங்க. 2 பேருமே நிக்காங்க. 2 பேருமே கண் கலங்கிவே நிக்காங்க. பே வந்து சொல்லுவான் நான் இதுக்கப்புறம் இதை விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுந்துட்டு போவான். அந்த சன் வந்து சின்ன பையனாக்குமா அவனும் அழுந்துட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு நான் ஒண்ணுமே எதுலயுமே பாதிலேயே விட்டுட்டு போறேன். நான் என்னோட ப்ராமிஸை நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். நான் இப்போ வரைக்கும் கீப் அப் பண்ணிட்டு இருக்கேன். நீ கிவ் அப் பண்ணிட்டு போயிட்ட நீ பேசக்கூடாது அப்படிங்கறத சொல்லிட்டு இவன் வேகமா கிளம்பி போயிடுவான். போகும்போது பே வந்து சன்னோட கையை பிடிப்பான். பட் நம்ம சன் வந்து அவன் கையில இருந்து தன்னோட கையை எடுத்துட்டு அவன் போயிடுவான். பே அப்படி பாவமா பார்த்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட் நம்மளோட சன் அண்ட் பேயோட அப்பா தான். 2 பேருமே நைட்டு தூக்கம் வராம இப்படியும் அப்படியும் திரும்பி படுத்துட்டு ஒரு கட்டத்துல 2 பேரும் ஒரேமே எந்திச்சு உட்காந்து லைட் ஆன் பண்ணுவாங்க. லைட் ஆன் பண்ணி 2 பேரையும் நினைச்சு கடுப்புல இருப்பாங்க. அப்போ சடனா பேயோட அப்பா பின்னாடி வந்து பில்லோவா அடிப்பாங்க. அவங்க பயந்து போய் திரும்பி பார்த்தா அவங்க ஒய்ஃப் தான். என்னாச்சுமான்னு கேட்பாங்க. லைட்டை காமிப்பாங்க அவங்க ஒய்ஃப் வந்து. ஸோ அவங்க வந்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டு 2 பேருமே உட்காந்து சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஃபீல் எனக்கு சத்தியமா புரியல. நான் நினைச்சேன் அவங்க 2 பேரும் தான் உட்காந்து ஒருத்தர் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன். இப்படி நடக்கும்னு நினைக்கல. அப்படியே நம்மளோட பே தான் காட்டுறாங்க. பே வந்து ஏதோ பாக்ஸ் மாரி இருக்கு. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கான். பார்த்தா உள்ள வந்து சின்ன வயசுல அவங்க 2 பேர் எடுத்த போட்டோஸ் அப்புறம் சம் எக்ஸெட்ரா கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்கு. அதுல ஒரு கர்ச்சீஃப் மாரி இருக்கு. அதுல வந்து ஏதோ பூனைக்குட்டியோட படம் போட்டிருக்கு. அதை பார்த்து இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அட் த சேம் டைம் நம்மளோட சன்னும் தான் அவனும் அதேமே ஒரு கர்ச்சீஃப்னு தான் நினைக்கிறேன். அதுதான் அவனும் 2 பேரும் சேமா தான் வச்சிருக்காங்க. அதை எடுத்து அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். 2 பேருமே பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட பே சன்னுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. நீ ரூஃப் டாப்க்கு வா அப்படின்னோடனே அவனை அதை எடுத்துட்டு வேகமா மேல போறான். போய் பார்த்தா ஆப்போசிட்ல பே நிக்கான். 2 பேருமே ஒருத்தர் பார்க்காங்க. பார்த்துட்டு எதுக்காக என்ன கூப்பிட்ட அப்படின்னு கேட்கான் சன். அதுக்கு நம்ம பே வந்து சாரின்னொன்னே எதுக்கு அப்படின்னுட்டோன்னே இன்னைக்கு நான் உன்னை அடிச்சதுக்குன்னொன்னே அவ்வளவுதானே சரி நான் போறேன் அப்படின்னோடனே இல்ல ஒரு நிமிஷம் இரு என்ன திரும்ப சாரி கேட்பான். இது வந்து நான் வந்து அன்னைக்கு நடந்ததுக்காக அதாவது அந்த நான் விளையாட மாட்டேன்னு சொன்னால அதுக்காக. அப்படியே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அப்போ ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு எட்டி பார்த்தா 2 பேரோட அப்பாவுமே கதவ இந்த டைம்ல ஓப்பன் பண்ணிட்டு வெளிய வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஏதோ பெருசா ஏதோ ஏதோ சொல்லுவாங்க எனக்கு மறந்து போச்சு. வில்லன்ஸ் 2 பேரும் இந்த மாஃபியாஸ்லாம் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி பார்ப்பாங்கல்ல, அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது, இதுக்கு மேல என்னால முடியாது. என்னால ஒழுங்கா தூங்க கூட முடியல. இதுக்கு ஒரு டிசிஷன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. நானும் அதேதான் சொல்றேன். கரெக்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேயோட அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம 2 பேர்ல ஒரு பசங்களும் விளையாட போறாங்க. அதுல யார் ஜெயிக்காங்களோ அவங்க ஃபேமிலி மட்டும் தான் இங்க இருக்கணும். தோத்தவங்களோட ஃபேமிலியே இங்கேருந்து கிளம்பி போயிரணும். ஓகேவா? அப்படிங்கிற மாரி கேட்ட உடனே டீல்ன்னு சொல்லுவாங்க. டீல்ன்னு சொல்லிட்டு கைய அவங்க அப்பா இப்படி குடுக்க போவாங்களா, கரெக்ட்டா நம்மளோட பேயோட அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்குள்ள கைய தூக்கி இல்ல உன்ன நம்ப முடியாது. நாளைக்கு நான் கான்ட்ராக்ட் கொண்டு வரேன். நம்ம சைன் பண்ணிரு. அப்படிங்கிற மாரி பேசின உடனே இவங்க 2 பேரும் ஷாக்கு. என்னடா நடக்குது இங்க? இப்ப தானடா நாங்களே ஒண்ணு சேர்ந்தோம் அப்படிங்கிற மாரி அவனுங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்கானுங்க. அவங்க அப்பா 2 பேரும் பேசிட்டு அப்படியே உள்ள போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்மளோட சன் சொல்தான் சன் இல்ல பே சொல்தான், என்னோட அப்பா ரொம்பவே ஸ்டபர்னா இருப்பாங்க. என்னால அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ உன் அப்பாட்ட பேசி பாரு அப்படின்னோனே, இல்ல என்னால முடியாது. எங்க அப்பாவும் ஸ்டபர்ன் தான். நீ உன்னோட அப்பா கிட்ட பேசு. இதெல்லாம் வேண்டான்னு அப்படின்னு சொன்னா, அப்ப நீ இங்கேருந்து போகணும்னு ஆசைப்பட்டியா 2 பேரும் ஒருத்தர் கண்டிப்பா போயாகணும். அப்போ 2 பேரும் ஒருத்தர் போகணும்னு நீ ஆசைப்பட்டியான்னா, கண்டிப்பா இல்ல நான் அப்படி ஆசையே படல அப்படின்னு சொல்லுவான். உடனே அதுல ஒரு ஐ கான்டாக்ட் வந்துரும் 2 பேருக்கு நடுவுல. ஒரு ஃபீலிங்கோட 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே வேகமா நம்மளோட சன் வந்து வீட்டுக்குள்ள ஓடி போயிருவான். பார்த்துட்டே நிப்பான். மழையும் வர ஸ்டார்ட் ஆயிரும். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கு. ஆக்சுவலி இவங்க 2 பேருமே பைக்ல ஒண்ணா போயிட்டு இருப்பாங்கல்ல ஸ்கூட்டில. அப்ப வந்து 2 பேருமே பேசிட்டு போகும்போது, இவன் வேணும்னே ஸ்பீட் பிரேக்கர் இல்லாத இடத்துல கூட பிரேக் போட்டு போட்டு இவன மேல இடிக்க வச்ச உடனே இவன் கத்துவான். "உனக்கு ஓட்ட தெரியுமா தெரியாதா? நீ என்ன ஹர்ட் பண்ண ட்ரை பண்றியான்னோனே, நான் அப்படிலாம் ட்ரை பண்ணவே இல்ல. நான் உன்ன ஒரு சேஃபா தான் கூப்பிட்டு போனேன்னோனே, உனக்கு உண்மையாவே ஓட்ட தெரியுமாங்கிறத 2 பேரும் பேசிட்டு போகும்போது ஆப்போசிட்ல 2, 3 பேர் வந்துருவாங்க. இவன் இவன்ட்ட திரும்பி பேசிட்டு இருந்த உடனே அவன் பாட்டுக்கு இடிக்க போனோனே, இவன் முன்னாடி பாருன்னு கத்தி சடன் பிரேக் போட்டோனே, இவன் மொத்தமா அவன் மேல வந்து விழுந்துருவான். அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க போன உடனே, "நீ என்ன பிளான் பண்ணி எதுவும் கொல்ல பாக்கிறோன்னே?" "அப்படிலாம் இல்ல. வாடா, வாடா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போவாங்க. ஏதோ இத்தன வருஷம் சண்டை போட்டேன், கிழிச்சேன் அப்படிங்கிறதே பேசுறானுங்க. ஆனா பார்த்தா அவ்ளோ ஸ்பேஸ் இருந்தா அவன் சன் வந்து பேய ரொம்ப க்ளோஸா உட்காந்துட்டு, அவன் ஷோல்டர்ல இவன் அதாவது தலைய வச்சுட்டு வரான். அத பார்த்தோனே பேயும் ஹேப்பியா பார்த்துட்டு இருக்கான். ஓகே, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. தேங்க் யூ. பாய் செல்லக்குட்டீஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது பண்ணுங்கடா, நான் பாவம். ஓகே, பை பை பை. லவ் யூ செல்லக்குட்டீஸ்.